हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं जय भीम के क्लाइमैक्स सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। மக்களை நசுக்காதே ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் क्योंकि बाहर से भी प्रेशर बनाना बहुत इम्पोर्टेंट है इनको। இந்தாங்க ராஜா கண்ணுக்கு ஒரு அநீதி நடக்கும்போது நம்மளால் அதை தடுக்க முடியல. இன்னும் ராஜா கண்ணுக்கு அது நடக்கூடாதுன்னா அதுக்கு நம்ம போராடி தான் ஆகணும். सही है। ராஜா கண்ணு மரணத்திற்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் उन्होंने स्नेक का लोगो लगाया है इस बैनर पे। வேண்டும் நீதி வேண்டும் ट्राइबल का होगा शायद वो। போடாதே போடாதே பொய் வழக்கு போடாதே 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 பொய் வழக்கு போடாதே அராஜகம் அராஜகம் ये आवाज सिस्टम तक पहुंचाना बहुत जरूरी है लोगों के लिए। இந்த கேஸ்னால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப கெட்ட பேர். எஸ் சார். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஏதாவது காம்பன்சேஷன் பேசி வாங்கி கொடுத்துடலாம். பேசி முடியும். சாரி சார், என்னால் காம்ப்ரமைஸ் பேச முடியாது. டிபார்ட்மெண்ட்டுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பெருமாள் சாமி. டிபார்ட்மெண்ட்டுக்காக எது வேணாலும் விட்டு கொடுக்கலாம், ஆனால் இதுக்காகவும் என் மனசாட்சி விட்டு கொடுக்க முடியாது. ஐம் சாரி சார். ये अपने डिसीजन पर तो வரப்போறதில்ல. हम ही रहेंगे। லாக்அப் டெத்துன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. அந்த போலீஸ்காரன் அக்விட்டல் ஆகிடுவானுங்க. கடைசியில் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் எல்லா கேவலமும். அந்த பாவப்பட்ட குடும்பத்துக்கு கிடைக்கிற பணத்தை நீங்கள் ஏன் சார் தடுக்கிறீங்க? உங்களுக்கு சங்கடம் பண்ணால் நானே பேசுகிறேன். ओह शिट। ஓகே சார். இது கதிரவேல் வீட்டோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் சார். तो अभी वो जो दो लोग थे मिसिंग थे, எஸ் சார். उनकी इंफॉर्मेशन अभी भी नहीं है। मैंने पहले कुछ बात किया साहब, लेकिन वो नहीं ஏன் சார் என்ன அடிக்கிறீங்க? தமிழில் பேசு. ओ भाई சொல்ல. साहब। சொல்லிடுறேன் சார், எங்கள் ஏரியாவில் தெரிஞ்ச பசங்க சார். ये अपनी इन्वेस्टिगेशन कंटिन्यू कर रहे हैं, उन्हें तो निकलवाना कुछ चाहिए तो सच। क्लू मिले बिल्कुल। ஐயா, और बीपीएल का தப்பிச்சு टीवी भी है। போனா எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சுங்க. அதான் நாங்கள் पुराने टेप रिकॉर्डर। एग्जैक्टली। கண்டுபிடிக்க முடியலைங்க. அதான் பிரச்சனையை கொஞ்ச நாளைக்கு ஆரப்படலான்னு சொல்லி இருட்டப்பு மாதிரி ரைஸ் மில் ஓனருக்கு நாங்களே ஃபோன் பண்ணங்கய்யா. அதான் பிரச்சனையை கொஞ்ச நாளைக்கு ஆரப்படலான்னு சொல்லி இருட்டப்பு மாதிரி ரைஸ் மில் ஓனருக்கு நாங்களே ஃபோன் பண்ணங்கய்யா. சார், அவர் என்கிட்ட 10 வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்குறாரு. அவர் குரல் எனக்கு தெரியாதா சார்? ओ तो उन्हें पता है कि उन्होंने फोन किया था। 3 பேர் அதனால தான் கவனிச்சேன். कुछ तो मिसिंग लग रहा है ना। ஹலோ நடராஜ் சார், சொல்லுங்க சார். எஸ்ஐ குரு இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணாங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். ஓகே சார். ஷோர் சார். सर्विस हिस्ट्री। அக்கார்டிங் டு மைத்ரா இரட்டப்பனுக்கு நம்பர்ஸே தெரியாது. ஆனால் ரைஸ் மில் ஓனர் கால் பண்ணி பேசுனது இரட்டப்பன் தான் உறுதியாக சொன்னார். हाँ ये बात மூணார் तो ராஜேஷ் ஃபோன் பூத்துக்குள்ள 3 பேர் இருந்ததா சொல்லியிருக்காரு. ஆனால் ரைட்டர் வீரா சார் ஃபோன் एग्जैक्टली, मतलब एक और इंसान था अंदर। और अंदर இஃப் வி கேன் கனெக்ட் த டாட்ஸ். क्योंकि वो कह रहा था ना कि क्योंकि मेरे एक तो बाहर है। ஆனால் ரைஸ் மில் ஓனருக்கு கால் பண்ணி பேச வச்சது போலீஸ். நடராஜ் எஸ்ஐ குரு உடுமல்பேட் போலீஸ் ஸ்டேஷனில் 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காருல்ல. அந்த ஃபோன் பூத்தில் இருந்து உடுமல்பேட் போலீஸ் ஸ்டேஷன் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அந்த ஸ்டேஷனோட குரு இன்னும் நல்ல காண்டாக்டில் இருக்கார். ஏ ஸோ நம்ம ஜெயிலை தேட முடிவு பண்ணதெல்லாம் கரெக்ட். நம்ம தேடிட்டு இருந்த இடம் தான் தப்பு. अच्छा, ये इसे फिर से लेकर गए हैं। अब तक वो जेल में ढूंढ रहे थे बट वो गलत जेल गलत जेल में ढूंढ रहे थे। और 10 दिन का उनके पास டாக்டர் ஐ ஜஸ்ட் நீட் அ மினிட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஷோர். एक्टिंग यार। तो ये यहाँ पे सेटलमेंट के लिए आए हैं। உடஞ்ச மார்பு எலும்பு எதைத்தல குத்தது தான் காஸ் ஆஃப் டெத்னு எழுதியிருக்கீங்க. அது போலீஸ் உதச்சதில் மிதிச்சதில் கூட நடந்திருக்கலாம் இல்லையா? குவைட் பாசிபிள். ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது. வண்டி ஏற்றியும் நெஞ்சலும் உடஞ்சிருக்கலாம். ஐ எம் நாட் ஷுர். டாக்டர் எனக்கு
ராஜா கண்ணு இறந்த நேரமாக கரெக்டாக சொல்ல முடியுங்களா? அது கஷ்டம், அவ்வளோ துல்லியமாக தெரியாது. टाइम मिलना मुश्किल है. டாக்டர் ப்ளீஸ், ராஜா கண்ணோட மரணம் லாக்அப் டெத் நான் கோர்ட்டில் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு எவிடன்ஸ் அது வேணும். हाँ एक टाइम ही चीज़ है जो கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. उस चीज़ को रिवील कर सकती है कि क्या हुआ एग्जैक्टली. बट वो भी तो இந்த उन्हें கேஸ் ஜெயிக்காது. ராசா கண்ணு ரோட்டில் அடிபட்டு இறந்ததாக தான் ஆதாரம் இருக்கு. உங்களுக்கு சம்மதம்னா அந்த போலீஸ்காரங்கிட்ட பேசி தேவையான பணம் வாங்கி தரேன். ओह शिट. பசங்களோட पैसों से उसकी जान थोड़ी ना वापस आ जाएगी. நீங்கள் தான் முடிவெடுக்கணும். अभी तो पैसे பொறுக்க कमाए. போகிற பிள்ளைக்கு இதான் அப்பன்னு காட்டுறதுக்கு என் புருஷன் இல்லை. ஆனால் என்கிட்ட நிறைய பணம் இருக்கும். அதில் தான் என் பிள்ளைங்களுக்கு சோறு போடணும். இந்த சோத்துக்கு பணம் எதுவும் அது வளர்ந்த அப்புறம் பிள்ளைங்க கேட்டதுன்னா இதுங்க அப்பனே அடிச்சே கொண்டு அங்கே கொடுத்த காசு அதில் தான் நம்ம பிழைக்கிறோம்னு சொல்லட்டுமா சார்? एग्जैक्टली. எங்களை சாப்பிடிச்சாலும் எனக்கு நாதி இல்லதா? அதுக்கு கொலகாரங்க காசுல எங்களை சோறு தின்னு முடியாது. सही இந்த बात. கேஸை தோத்தாலும் கவலை இல்லை, பிள்ளைங்க கிட்ட போராடி தோத்தேன்னு சொல்லிக்கிறேன். वाह. முடிஞ்சதுன்னா அந்த கொலகார போலீஸ்காரங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. भाई इसने सच में बहुत अच्छी एक्टिंग இல்லைம்மா நீ सच में. देखो अब उसका भी कॉन्फिडेंस कितना एग्जैक्टली. बढ़ गया है. வா வா நில்லு வாடி கையி வா நில்லு வாடா டேய் ஏய் முன்னாடி வாடா ये था பசுக்குட்டி बिल्कुल था एकदम. இருட்டப்பங்க உங்க இல்லையா यही तो था. यहीं पे है. ओह शिट, तो ये दोनों मिल गए. तो इन लोगों को यहाँ पे रख दिया था. நல்லா இருக்குதா டீச்சர்மா? My work is all about details. Do not question my experience. In my capacity, I cannot conclude that Rajakana death is a murder. Sorry, Mr. Chandru. இட்ஸ் ஓகே. நாளைக்கு ஒரு நாள் சமாளிச்சிட்டா போதும். அப்புறம் ஜட்ஜ் பேனல் மாறுது. மொசக்குட்டி இருட்டப்ப இவங்க 2 பேரும் நாளைக்கு கோர்ட்டுக்கு வரலன்னா अच्छा. ஹீரிங்கை தள்ளி வச்சிடலாம். तो तो ये इनका भी postpone प्लानिंग करना से चाहते हैं. हाँ. कितनी साजिश कर रहे हैं ये लोग. அவனு யாருங்க இல்லை சார், அவனு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட் ஆளுக்கு தான் கூட்டு போயிருக்காங்களா. இப்போ என்ன சார் பண்ணுறது? ओह शिट. उनके फैमिली को भी सही है. சார் எல்லாரும் ஃபுல் செக்யூரிட்டியோட கேம்ப் ஹவுஸில் இருக்காங்க சார். ஐஜி அங்கே தான் இருக்காரு. செங்கேனி மட்டும் அந்த லாயர் வீட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க சார். ओह शिट. अभी ये कुछ नहीं कर सकता. ये धमकाना चाह रहा है तो भी नहीं हो सकता है. इसने कितना गलत स्टेप ले रहा है उस चीज को लेकर अभी भी. केयरिंग तो है ही, वो तो टलने से रही. मिल गए भाई. मुझे लगा था इनके साथ भी कुछ बुरा ही मुझे भी ऐसा लगा. அத்தியூர் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடந்துச்சுன்னு பயப்படாமல் சொல்லுங்கள். तो ये एक आई एविडेंस है, एक विटनेस है. திருட்ட ஒத்துக்கு சொல்லி எங்களை சித்திரவதை பத்துறாரு சார். திருடன நகையும் பணமும் எங்கடா வச்சிருக்க? ராஜகண்ண மாமாவா திருட்டு ஒத்துக்கு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க சார். Oh shit. ஒத்துக்கடா ஒத்துக்கடா ஒத்துக்கறியா?
ஒத்துக்க மாட்டா ஒத்துக்க மாட்டா தெரிஞ்சிருமா உன்னைய அடிபட்டா சாவடா ஒத்துக்கடா நகையாச்சா எடுத்து பிடியா ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறியா ஒத்துக்கடா 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 எவ்வளவு நம்ம கேட்கறேன் ஒத்துக்கடா ओ भाई तो ஒத்துக்க மாட்டா ஒத்துக்க மாட்டா தெரிஞ்சிருமா कितने मारा है उसके चेस्ट पर। தொட்டு பேச शायद इसी वक्त उसकी जान चली गई। எவ்வளவு அடிச்சாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறேன் என்ன இல்லையா இல்லையா மாமா நெஞ்சு மேலே வச்சாங்க சார். மாமா இனிமே மயங்கி வந்துச்சு சார். இருட்டப்ப பேச விஷயம் இல்லை சார். என்னடா இருட்டப்பா மாமா மாமா என் பேபி பார்த்தேன் சார். ரெண்டு பேருமே எழுந்திருக்கல சார். அப்புறம் என்ன நடந்துச்சு மாமாங்க தப்பிச்சு போயிட்டார். எங்களை போட்டு அடித்தாங்க சார். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஊரில் ஜெயிலில் போட்டாங்க சார். ராஜா கண் இறந்த விஷயம் உங்களுக்கு எப்போ தெரியும் நான் டீச்சர் சொல்லி தான் சார் தெரியும். That's all my lords. இருட்டப்ப மொசக்கூட்டி இவங்க ரெண்டு பேருமே ராஜா கண் இறந்ததை அவங்க கண்ணால பார்க்கல. மயங்கன மாதிரி நடிச்சு போலீஸ் பேனிக் ஆனதும் ராஜா கண்ணு தப்பிச்சு ஓடி இருக்காரு. வழியில் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஸோ திஸ் கேன் நாட் பி போர்ட்ரேட் ஆஸ் அ கேஸ் ஆஃப் லாக் அப் டெத். சாட்சி இன்னும் பேசி முடிக்கல. उसके बाद पूरी हुई नहीं है। वो मैं भी वही करने रही थी। சார் சார் ரெண்டு பேருமே ரொம்ப நாளே கண்மூடிக்கல சார். கொஞ்சம் என்னால சீக்கிரம் பாருங்க சார். என்னடா ரெண்டு பேரும் எழுதுறே டேய் 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 எழுதுறே எழுதுறா டேய் எழுதுறா எழுதுறா इसे समझ में आ गया। சத்தம் போட்ட துளைச்சு ஏய் கிருபா போடா உள்ள सब बंद कर दिया। என்ன செய்யா भाई मला पड़ी ड्रॉप चिली पाउडर। Oh no। अच्छा ये अनकॉन्शियस था। ये जानने के लिए என்னால் கண்ணை திறக்கவே முடியலையா. மசுக்கிட்டு என்னையும் தனியாக ஒரு ரூமில் போட்டு அடிச்சிட்டாங்கய்யா. அண்ணன் மயங்கே கழிச்சையா. நெஞ்செலும்பு முறிஞ்சு இதயத்தில் குத்துனது தான் இறப்புக்கு காரணம்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. एग्जैक्टली। எஸ்ஐ குரு ராஜா கண்ண மார்பில் பூட்ஸ் காலால் பல முறை மிதிச்சதுனால தான் ராஜா கண்ண லாக்கப்லேயே இறந்துட்டார். இட்ஸ் அ கிளியர் கட் கேஸ் ஆஃப் மர்டர் இன் லாக்அப் பை த police. My lords, I would like to call the doctor to throw some clarity on this.
तो उन्होंने डॉक्टर को बोला டாக்டர் இஃப் ஐம் நாட் ராங் ராஜா கண்ணு நெஞ்செலும்பு ஆக்சிடெண்ட்டில் உடஞ்சிருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். லார்ட்ஸ், ஒரு ஹேபியஸ் கார்பஸ் பிட்டிஷனை எதிர்த்தரப்பு ரொம்ப சாமர்த்தியமாக மர்டர் ட்ரையலாக மாற்றுறாங்க. ஆனால் ராஜாக்கண்ணு பாடியை எக்ஸாமின் பண்ணப்ப ராஜாக்கண்ணு முகத்தில் தாடி மீசையில எல்லாம் ஏதோ பவுடர் இருந்துச்சு. பாய்சனாக இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு லேபுக்கு அனுப்பிச்சேன். டெஸ்ட்டில் நெகட்டிவ்னு வந்துச்சு. ஏன்னா அது பாய்சன் இல்லை, மிளகாப்பொடி. चिली पाउडर मतलब उस पे भी टेस्ट किया गया था कि वो जिंदा है भी. Shit man. டேய் டேய் எழுந்துடா ராஜாக்கண்ணு. ஏய் கிருபா. கண்ணுக்குள்ளார மிளகாப்பொடியோட எப்படி ஒருத்தரால இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியும்? सोना உயிரோட இருக்கும்போது கண்ணில் மிளகாப்பொடி தூவி இருந்தா gold கண்டிப்பா சிவியர் ரியாக்ஷன் இருந்திருக்கும். लेने की वजह से इतना सब कुछ हुआ. எந்த ரியாக்ஷனும் இல்லை. லார்ட்ஸ், ராஜா கண்ணு மரணத்தில் சந்தேகம் இருந்தால் அது ஹை கோர்ட் விசாரிக்க வேண்டியதில்லை, கிரிமினல் கோர்ட் ட்ரையலுக்கு மாற்றுங்க. எங்கள் ஏரியாவில்னு பொறுப்பு தட்டி கேட்க இது ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷன் பார்டர் இல்லை, இது ஹைகோர்ட். டோன்ட் யூ ஃபர்கெட் இட். ட்ரைப்ஸ்னா அப்பாவிங்கன்னு பிம்பம் வர மாதிரி போலீஸ்னா குற்றவாளிங்கன்னு முத்திர குத்துறோம். திஸ் இஸ் நாட் ஃபேர். குற்றவாளிங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது, இப்போ தெரிஞ்சிடும். மை லார்ட்ஸ், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஐஜி பெருமாள் சாமியை விசாரிக்க விரும்புகிறேன். इतना चिली पाउडर आंखों में डाला हुआ था तो वो कैसे जाते इतनी दूर तक? उनका भी पॉइंट सही है. सही बात. इतनी दूर तक बॉर्डर கதிர்வேல் வீட்டில் நடந்த திருட்டு தான் இந்த கேஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட். திருட்டு போன வீட்டில் 2 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சது. ஒன்று பாம்பு பிடிக்க போன ராஜா கண்ணது, இன்னொன்று உண்மையா திருடின ரவியோடது. எங்கள் ஏரியாவில் தெரிஞ்ச பசங்க சார் வந்தாங்க. 30-40-30 சொன்னாங்க சார். நான் ரொம்ப கம்மியாக தான் சார் வாங்கினேன். துட்டு மேலே ஆசைப்பட்டு பண்ணிட்டேன் சார். ओ भाई साहब. ஆளுங்கட்சிக்காரன் எப்படியா? நான் ரெக்கவரி கட்டணும். திருநா நகலை கொஞ்சம் கொடுத்துருங்க. என்னடியா? சரிதாங்கய்யா. என்னையா? சரிங்க சார். திருடுனது யாருன்னு தெரிஞ்சும் குற்றவாளி கிட்ட பணம் வாங்கிட்டு அப்பாவி இருளர்களை பலிகடை வாக்கிட்டாங்க. லார்ட்ஸ், ராஜா கண்ணு மரணம் லாக்அப் டெத் தான் ப்ரூவ் பண்ண எதிர்த்தரப்பு கிட்ட எவிடன்ஸ் இருக்கா? தட்ஸ் மை क्वेश्चन. இருக்கு சார். ராஜா கண்ணு டெட் பாடி பக்கத்தில் ஒரு வேனோட டயர் மார்க் ப்ளஸ் 2 பேர்த்தோட ஷூ மார்க் இருந்துச்சு. அது அத்தியூர் போலீஸ் பயன்படுத்தின வேனோட டயர் மார்க். கிரைம் சீன்ல இந்த ஷூ மார்க்ஸ் எஸ்ஐ குரு, கான்ஸ்டபிள் கிருபாவோடது. ओ ये दो ही भाई थे साहब. वहाँ पे. सही है. अब तो एविडेंस. अब I am नहीं है ashamed to कुछ. say, ராஜா கண்ணு was murdered in lockup by the police. டெட் பாடியை போலீஸே எடுத்துட்டு போய் பாண்டிச்சேரி பார்டரில் போட்டிருக்காங்க. இதை பற்றின டோட்டல் டீட்டெயில்ஸ் நான் சப்மிட் பண்ண இன்வெஸ்டிகேஷன் ஃபைலில் இருக்கு. Thank you, Mr. Perumal Sami. Sir. Thank Since God AG कि has the ये right to pre-ordinance, he is permitted to नहीं arrest the इंसान case चुना first. था उन्होंने. மிலாட்ஸ், இந்த விசாரணை ஆரம்பத்திலிருந்து போலீசார் குற்றவாளிகள் என்ற கோணத்திலேயே நடக்குது. விக்டிம்ஸை சட்டவிரோதமாக ஹராஸ் பண்ணதுக்கு இந்த கோர்ட் என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கட்டும். ஐ டீப்லி ரிக்ரெட் ஃபார் த பெயின் அண்ட் ஆகனி த விக்டிம்ஸ் ஹவ் கான் த்ரூ. ஆனால் சட்டம் எல்லாருக்கும் சமம். ஸோ ஐ ரெக்வஸ்ட் எ ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரையல் இன் கிரிமினல் கோர்ட். போலீஸ் அடித்ததாலேயே இதை கொலை குற்றமாக மாற்றக்கூடாது. அவங்களுக்கும் நியாயமான விசாரணை கேட்க இந்த சட்டத்தில் இடம் இருக்கு. अरे बाप रे. That's my humble request, my lords. इनका तो रोने மை चाहिए. லார்ட்ஸ், ஒரு ஊரோட வரைபடத்தில் கூட இருளர்களுக்கு இடம் இல்லை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வில் வீரர்களாக இருந்தவங்க இப்போ கொத்தடிமைகளாக வாழ்றாங்க. அட்ரஸ் இல்லாத அனாதைகளாக நடத்தப்படுறாங்க. Mr. Chandru, is this a high court or a history class? I don't understand. வரலாறு தெரியாம போனதுனால தான் சார் தமிழகத்தோட தொன்மையான பழங்குடி மக்கள் மேல அதோட அதிகாரமும் மிருகத்தனமா நடந்துக்குது. 1000 ரூபாய்க்காக குடும்பத்தோட கொத்தடிமையா வேலைக்கு போற செங்கேணிக்கு பல லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு ஆசை காமிச்சாங்க. எனக்கு உங்க பணம் வேணாம், என் புருஷனோட சாவுக்கு நீதி வேணும்னு இந்த நாட்டோட சட்டத்து மேல நம்பிக்கை வச்சுக்கிற செங்கேணி இந்த கோர்ட் கைவிட்டுருப்போம். Exactly. வரலாறு தெரியாதவங்களுக்காக சொல்றேன்.
கொடூரமா அடிச்சு கொல்லப்பட்ட புருஷனோட மரணத்துக்காக நீதி கேட்கிற இந்த பொண்ணு செங்கேணி தான் நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிற கண்ணகி. இந்த ஆதரவற்ற பொண்ணு போட்டிருக்கிற வழக்கு தான் இன்னைய சிலப்பதிகாரம். அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு நீதி தவறு புறமா இல்லையாங்கிறத இந்த கோர்ட் முடிவு பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. மை லார்ட்ஸ், இந்த வழக்குல குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய நஷ்டஈடு வழங்கப்படணும். தலைமுறை தலைமுறையா வாழ்ற ஊர்ல ஒரு துண்டு இடம் கூட இல்லாம வாழ்ற இருளர்களோட வாழ்வுரிமையை நிலைநாட்டுற மாதிரி கணவனை இழந்த செங்கேணிக்கு ஊர் மையத்தில் ஒரு பட்டா வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதுவரை லாக்அப் மரணத்துக்காக போடப்பட்ட ஒரு சாதாரண வழக்கு கிடையாது. அதிகார திமிரில் எங்களை போட்டு அடிச்சு கொன்னாலும் ஏன்னு கேட்க நீங்க யாருமே வரமாட்டீங்களான்னு ஒரு பழங்குடியின பெண் நம்மள உலுக்கி கேட்கிற கேள்விதான் இந்த ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன். இந்த நீதிமன்றம் தரப்போறது தீர்ப்பு இல்ல, நம்பிக்கை. That's all, my lords. Wow. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கேஸில் தீர்ப்பு. Oh, nice. எம்பி சீட்டு அவ்வளோதான். ஜட்மெண்ட் எப்படி வரப்போகுது எனக்கு தெரியல. ஆனால் இந்த கேஸில் சட்டப்படியும் மனசாட்சிப்படியும் நடந்துக்கிட்டா திருப்தி எனக்கு இருக்கு. दोनों ने भी. हाँ, बहुत सही काम किया. தேங்க்யூ. எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம ராஜா கண்ணும் அவர் குடும்பத்தாரும் சட்டவிரோதமா கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருக்காங்க. ராஜா கண்ணின் மரணம் கொலை வழக்காக மாற்றப்படுது. எஸ்ஐ குருமூர்த்தி, ஹெட் கான்ஸ்டபிள் வீராசாமி, கான்ஸ்டபிள் கிருபாகரன் ஆகியோரை குற்றவாளிகளாக இந்த கோர்ட் அறிவிக்கிறது. உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். நஷ்ட ஈடாக செங்கேனிக்கு 3 லட்சமும், மொசக்குட்டி, இருட்டப்பன், பச்சையம்மாளுக்கு தலா 2 லட்சமும் அரசு தர வேண்டும். மேலும் செங்கேனி பெயர்ல ஊரோட மைய பகுதியில அரை கிரவுண்ட் நிலம் பட்டா செய்து கொடுக்க இந்த நீதிமன்றம் ஆணையிடுது. காவல்துறையும் நீதித்துறையும் இணைஞ்சி செயல்பட்டா மக்களோட உரிமைகளை நிலைநிறுத்த முடியுங்கிறதுக்கு இந்த கேஸ் சிறந்த உதாரணம். நீதிமன்றத்தில் அவர் நம்பிக்கையை ஏற்படுத்திய காவல்துறை மாண்பை நேர்மையான விசாரணை மூலம் மீட்டெடுத்த ஐஜி லீட் பண்ண இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு பாராட்டுகள். பாதிக்கப்பட்ட ட்ரைபல் விமனுக்கு நீதி கிடைக்க எல்லா முயற்சியும் எடுத்த அட்வொகேட் சந்துருவை இந்த நீதிமன்றம் வெகுவா பாராட்டுகிறது. காவல்துறையினர் பொய் வழக்கு போடுவது நீதிக்கு எதிரான ஒரு மனித தன்மையற்ற செயல். கீழமை நீதிமன்றங்கள் பொய் வழக்குகளில் அப்பாவிகளை சிறையில் அடைக்க துணை போகக்கூடாது. மனித உரிமைக்கு எதிரான லாக்அப் சித்திரவதைகள் முடிவுக்கு वो दोनों कहाँ गए? Exactly. मैं भी वही सोच रहा हूँ. जिनके लिए ये सब हो रहा था वो दोनों कहीं है ही नहीं. உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன் உயரம். எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாம் தேடி வரும். உண்மை जबरदस्त ये मूवी था सच में. வாழ்வினரம் அன்பின் கொடியேற்றி उनका घर बन गया सर. கோடி தரம் தேடல் இல்லாத உயிருண்டோ சொல்லம்மா. எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா. लैंड देने का तय हुआ था गाँव में. फाइनली वो अपना पक्का घर कैसे बना पाए. हाँ. हम बोल सकते हैं दोस्तों ये बहुत पेनफुल स्टोरी थी.
और लिटरली लास्ट सीन में दोस्तों रोने को दिल चाह रहा था, क्योंकि ऐसा लगता है कि सच में वो जस्टिस होते हुए हम खुद देख रहे हैं। और संगिनी ने जिस तरीके से एक्टिंग की है भाई साहब, एक सेकंड के लिए भी आपको नहीं लगता दोस्तों कि वो एक्ट चल रहा है करके। ऐसा लगता है एक्चुअली वो उन लोगों को हम देख रहे हैं कि उनके साथ क्या हुआ है। और जिस तरीके से दोस्तों राज कन्नू की डेथ प्रिजन में हुई, वो सच में पेनफुल मोमेंट मेरे लिए था दोस्तों। एक्चुअली मैं कहूँगी कि डिस्टर्बिंग था ये सीन। Exactly. मतलब जिस तरीके से उनको मारा जाता है, उसके बाद इतना सब कुछ मारने के बाद वो चेक कैसे करते हैं कि वो जिंदा है, वो सीन एक्चुअली में देखने लायक भी नहीं था। और ये सब हुआ क्यों? एक शुरुआत कहाँ से होती है? एक चोरी का केस जिसका इन्हें असली मुजरिम मिल भी जाता है, फिर भी ये सेटलमेंट करते हैं और इन पे एक एस्केप बोर्ड की तरह इन्हें इस्तेमाल करते हैं। मतलब ये बुरा था, बहुत ज़्यादा बुरा था। और इन्हें पता होता है फिर भी ये इस तरीके से उनके साथ बिहेव करते हैं, इतना टॉर्चर करते हैं। और फिर एक डेथ हो जाती है उनके ही कस्टडी में, तो उसे फेंक देते हैं, लिटरली उसे कहीं पे भी कहीं दूर लेके जाके फेंक देते हैं। और दोनों जो होते हैं उन्हें कहीं और शिफ्ट कर देते, किसी और जेल में। मतलब इतनी प्लानिंग थी। और अगर चंद्रू ये केस नहीं लेते तो शायद वो जो दोनों बचे हुए थे उन्हें भी ऐसे ही किसी दूसरे केस में फंसा के उन्हें भी मार देते कहीं ना कहीं। तो सच में दोस्तों इसमें काफ़ी रियलिटी जो है वो हिट करती है हर सिचुएशन में। और मुझे लगता है दोस्तों चंद्रू का रोल, और इवन जो इन्वेस्टिगेशन ऑफिसर जो है उनका नाम क्या है, स्वामी करके नाम है, उनका भी रोल, मतलब प्रकाश राज सर ने जो रोल किया है उनका भी रोल बहुत अच्छा था। मुझे लगता है सिर्फ चंद्रू ने नहीं, हालांकि दोस्तों वो टीचर, इवन जो इन्वेस्टिगेशन ऑफिसर थे, इनकी हेल्प से ये केस उन्होंने जीती है, हम ये बोल सकते हैं दोस्तों। और सबसे इम्पोर्टेंट चीज़ दोस्तों, संगिनी ने जिस तरीके से खुद को अपहोल्ड करके रखा है, क्योंकि कोई भी और होता तो शायद पीछे चला जाता। इतनी बड़ी सिस्टम से लड़ाई थी ये, मतलब वो मतलब उसे ऑफर करते कि पैसे ले लो और ये केस जो है विड्रॉ कर लो। तो उस वक्त जो संगिनी बोलती है ना कि मैं क्या बताऊंगी कि ये जो जिन्होंने तुम्हारे पिता को मारा है उन्होंने दिए हुए पैसों से मैं तुम लोगों को पाल रही हूँ। और मुझे लगता है ना उस एक्ट्रेस ने ना अपना 100% दिया है इस रोल को, क्योंकि आपको कहीं पे भी, जैसे तुमने कहा कि कहीं पे भी नहीं लगता है कि वो एक्टिंग कर रही है। और ये मूवी थोड़ी 90s में मतलब उस दौरान की है, तो ये उनको ये रिसर्च करना, तहकीकात करना कि कैसे ये मर्डर किया होगा, कितना हार्ड वो दिखाया गया है। क्योंकि अभी की तरह तब उतनी ज़्यादा टेक्नोलॉजी नहीं थी, मतलब सीसीटीवी कैमरास नहीं थे। और जैसे जो हम बोल सकते हैं रिकॉर्ड, जो डिजिटल रिकॉर्ड्स होते हैं, तो उस तरीके से उसे ढूंढना सच में। और इस मूवी की डिटेलिंग भी बहुत अच्छी लगी मुझे, क्योंकि हर सिनेरियो में दोस्तों हमें पता चलता है कि उन्होंने उस समय की जो चीज़ें यूज़ की गई थी वही चीज़ें यूज़ की। इवन हमने टीवी देखा, टाइपराइटर देखा, इवन फोन कॉल्स, एसटीडी बूथ्स हमने देखे, इवन उनके पहनाव जिस तरीके से था पहले ऑफिसर्स लोगों का, तो ये काफ़ी अच्छी डिटेलिंग उन्होंने की है, जो कि देखने में बहुत मज़ा आता है। और ये मूवी हमें इसलिए पसंद आई दोस्तों क्योंकि वो काफ़ी ग्राउंडेड है, क्योंकि जेल किस तरीके से दिखना चाहिए, अब बिल्कुल मतलब इतनी छोटी छोटी डिटेलिंग की गई। इवन उसका जो FIR रिपोर्ट होता है ना दोस्तों, वो भी पुराने कागज पे है। तो ये डिटेलिंग मुझे बहुत अच्छी लगी। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। और इसी के साथ दोस्तों आप हमें इंस्टाग्राम और पेट्रियन भी फॉलो करना ना भूलें। मिलते हैं दोस्तों ऐसे ही किसी मूवी के साथ। बाय बाय।